அவரு திமுக சொம்பா இருந்தாரு. எல்லாரும் திமுக சொம்புன்னு சொன்னோடனே இல்லை நான் சொம்பு இல்லை, நான் திமுகவோட அண்டான்னு சொன்னார். அந்த திமுக அண்டாவை கூப்பிட்டு பத்திரிகையாளர் போர்வையில் இந்த 7 நியூஸ் 18 ஒரு விவாதம் வச்சாங்க. இது விவாதம், அந்த விவாதத்தில் பாஜக, நாம் தமிழர், திமுக எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த விவாத அரங்கில் எழுதப்படுற கூச்சல், ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு மறுப்பு அந்த மக்கள் கைத்தட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, அது கடந்து போகணும். அதுதான் ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. சகிப்புத்தன்மை இல்லாத பத்திரிகையாளர் போர்வையில் ஒரு பொறுக்கி பையன், தெரு பொறுக்கி அவன் பத்திரிகையாளர் போர்வையில் நீண்ட காலமா திமுகவுடைய கோபாலபுரத்தினுடைய கக்கூசு கழுவு குறித்து கூட தகுதியற்ற நபர் அவன். ஆனால் அவனை பேச வைக்கிறாங்க. திமுக சார்பில் அவன் போய் எல்லா இடத்துலையும் பேசுறான். பேசுறதுக்கான தகுதியும் திறமையும் அவனுக்கு கிடையாது. சப்ஜெக்ட் அவனுக்கு பேச தெரியாது, அவனுடைய விஷயம் பேச தெரியாது. திமுக புகழ்ந்து பேசணும். ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, கோபாலபுரத்து கொத்தடிமையா இருக்கிற அந்த நபருக்கு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய தகுதி இல்லை. ஒண்ணு, பத்திரிகையாளர் போர்வையில் அங்க இருந்துட்டு அந்த அரங்கில் எழுப்பப்படும் கூச்சலுக்கு நேராக வெளியெடுப்பு செய்யார். வெளியே போய் நான் வெளியே போறேன், அங்க போய் அந்த நடுவர் போய் அந்த நெறியாளர் போய் உட்காராங்க, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி புதுசாக நடக்கல, அரங்குக்குள்ள நடக்கும். ஏன் நீங்க நம்ம பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர சொல்ல அந்த நிகழ்ச்சியில எப்படி தமிழக முதலமைச்சர் பேச சொல்ல ஒரு கூட்டம் எழுந்து கைத்தட்டும், கத்தும். பாரத பிரதமர் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சி கடந்து போக வேண்டிய இந்த செந்தில் இதுல ஒரு பெரிய எப்படி சொல்றது, சட்ட ஒழுங்கு பாதிக்கிற அளவுக்கு திமுக ரவுடிகளை ஏவி அங்க நம்முடைய குழந்தை வெளியே வரப்போறார் எஸ் ஜே சூர்யா. அந்த அரங்கத்துல சொல்றாங்க வெளியே போகாதீங்க, வெளியே அந்த செந்தில் அடியாட்களை வச்சு நிக்கிறான், நீங்க போவாதீங்க. அவர் பாருங்க, சிங்கம் நேருக்கு நேரு பிரச்சனை சந்திக்கிறதுக்கு அரங்கத்திலிருந்து வெளியே வரார். கோலை பயந்து போய் பதுங்குறாங்க. அந்த பாஜக இளைஞரணி தலைவர் ஜெயசூர்யா அரங்கத்துக்குள்ள தைரியமா வெளியே பிரச்சனையை எதிர்கொள்றார். கருத்தா பேசு, நீ கோபாலபுரத்தை வாழ்கன்னு பேசு, நாங்க பாரத மாதா வாழ்கன்னு பேசுறோம், இந்த நாடு வாழ்கன்னு பேசுறோம். ஆனா நீங்க அந்த கருத்தா பேசாம உடனே அங்கிருந்து அடியாட்களுக்கு அமைச்சர் சேகர் பாபுவினுடைய தீவிர வெளியில நின்றுட்டாங்க, எனக்கு தெரியாது. இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் யார் அமைச்சர் சேகர் பாபு? அவருக்கு ரவுடியை சப்ளை பண்ணக்கூடிய அமைச்சர், அவரு பொறுக்கி பசங்க அனுப்புற ஆள். அவரு ஒரு தமிழகத்துடைய அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். உடனே ஒரு போன் பண்ணா ஒரு 150 பேர் அனுப்புறாரு. இது நான் சொல்லல, அந்த அண்டா செந்தில் சொல்றாரு. பாரு, அண்ணன் சேகர் பாபுடைய ஆட்கள் வெளியே நிற்கிறாங்க, அண்ணன் சேகர் பாபுடைய விசுவாசிகள், அப்படி இவங்களை யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அங்கிருந்து கோஷம் போடுறான் திமுக.